ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு சிறு வயது ரவுடி தான் பார்க்க போகிறோம். அதாவது சின்ன வயசுலேயே 2 குண்டாஸ் வாங்கியாச்சு, சின்ன வயசுலேயே கையை உடைச்சாச்சு, சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரவுடி சித்தையும் விட்டாச்சு. போதும், இந்த ரவுடிசம் வேண்டாம், இனிமேட்டு மற்றவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா, இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டேன், என் குடும்பமும் பாதிக்கப்பட்டுச்சு, துருன்னு பசங்களுக்காக போய் இறங்குறது, டக்கு டக்குன்னு பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் கத்தி எடுத்து வெட்டுறதுன்னு சொல்லி நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன். நான் இன்னைக்கு தன் காதலி கூட நம்ப மாட்டாத அளவுக்கு ஆகி போச்சு. நான் ரவுடிசத்தை விட்டுட்டேன்னு சொன்னா எழுதியும் கொடுத்துட்டாரு, எழுதி கொடுத்துட்டாரு, கலெக்டர் ஆஃபீஸும் எழுதி கொடுத்தாச்சு, எஸ்பி ஆஃபீஸும் எழுதி கொடுத்தாச்சு. ஆனால் போலீஸ்காரங்க ஊருக்குள்ள வரவிடான்ட்டாங்க. ஊருக்குள்ள வந்தா புட்டப்பு. இது நிறைய இளம் தலைமுறைகள் இன்னைக்கு ரவுடிசத்தில் இறங்கலாம், நம்ம பெரிய கெத்து, நம்மளை பார்த்து மற்றவங்க பயப்படணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல திருநெல்வேலியை சேர்ந்த ரவுடி கெட்டவன் பிரதீப் இவரை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல பெல் பட்டன் நமக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த கெட்டவன் பிரதீப், எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியை சேர்ந்த தர்மராஜ் சகுந்தலா இந்த தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த பிரதீப் என்கிற கெட்டவன் பிரதீப். சின்ன வயசுலேருந்தே பசங்களே அவங்க பேர் வச்சுட்டா, நீ கெட்டவன்டான்னு சொல்லி கெட்டவன் பிரதீப்னு ஆயிப்போச்சு பேரு. பிறந்த 5 வயசுல பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா மதுரையில் ஒரு கொலை செய்யறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, மதுரை வேணாம், இங்க இருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குடும்பம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இவருக்கு 5 வயசு இருக்கும்போது நெல்லை சுத்தமல்லிக்கு வந்து பொழப்புக்கு பாக்குறாங்க. இங்கே தான் இருக்கிறாங்க, படிச்சது வளர்ந்தது பூரா நெல்லை தான். கூட பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு அக்கா. அண்ணன் பேர் பிரசாந்த், நல்லா படிச்சு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாரு, எந்த குற்றம் சொல்லி பிடிபட மாட்டார், அவர் இன்னொரு வேலை ஒன்று இருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா பிரதீப் பார்த்தீங்கன்னா பேட்டையில் இருக்கிற ஐடிஐ தான் ஐடிஐ படிச்சிருக்காரு. 2018 ஐடிஐயில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 15, 16, 17 வயசு தான் இருக்கும். அப்பவே பார்த்தீங்கன்னா கிளாஸ்குள்ளேயே ஜாதி பிரச்சனை, நீ பெரிய வேணா அப்படி பெரிய சொல்லி மாறி ஜாதி பிரச்சனை. இதுல காலப்பெருமாள் என்று மாடு சம்பத்தை சேர்ந்தவரை வெட்டுறாங்க. நேராக சண்டை ஓவராகி வாக்குவாதம் முத்தி வீட்டில் போய் கத்தியத்தை வந்துக்கிறாரு. பேட்டை ஸ்டேஷன்ல கொலை முயற்சி வழக்கு பிசிஆர் வழக்கு பதியப்பட்டு பிரதீப், ரமேஷ், விஜய் 3 பேரையும் கைது செய்து நெல்லை ஜுனையில் அடைக்கிறாங்க. 3 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா 2020 தன் நண்பர் அன்புராஜன் என்பவரை சுத்தமல்லி பகுதியில் ஒரு பரோட்டா கல்ல வச்சு உதயா என்பவருக்கோட பிரச்சனை வருது. பரோட்டா சாப்பிடும் ஏதோ பிரச்சனை வந்தது. ஒரு போனை போட்டு பிரதீப்பை கூப்பிட்டுறாரு. நேரா போயிட்டு என்ன பண்றாங்க, ரமேஷும் பிரதீப்பும் போயிட்டு நேரா உதயாவை வெட்டுறாங்க. சுத்தமல்லி ஸ்டேஷன்ல கொலை முயற்சி வழக்கு பதியப்படுது. 3 பேரையும் தேடுறாங்க. 3 பேரும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு ஏவி போடுறாங்க. ஒரு 40 நாள் கழித்து ஜாமீன் கிடைக்குது. அதே வருடம் பாத்தீங்கன்னா பேட்டை அப்படின்னு ஒரு இடத்துல பிரதீப், அன்புராஜன், ரமேஷ் 3 பேரும் ஒரு ஒயின் ஷாப்ல உட்காந்து சரக்கு வச்சுக்கிறாங்க. மாட்டு சமாதியை சேர்ந்த ஒருத்தர் குமார் என்பவரோட பிரச்சனை வருது. பிரச்சனை ஓவராகி முத்தி வாக்குவாதம் என்ன பண்ணிட்டாங்க, பீர்பால் எடுத்து மண்டையை ஒச்சுக்கிறாங்க. பேட்டை ஸ்டேஷன்ல கொலை முயற்சி வழக்கு பதியப்படுது. ஸ்பாட்லேயே 3 பேரையும் கைது பண்றாங்க. பாளையம் ஸ்டேஷன்ல அடைக்கிறாங்க. குண்டாசா போடுறாங்க. 3 பேரும் குண்டாசு. கிட்டத்தட்ட 3 பேரும் பார்த்தீங்கன்னா 8 மாசம் கழிச்சா குண்டாசா உடைச்சிட்டு வெளியே வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2022 கத்தி எடுத்ததுனால மூளை எப்படி போகுதுன்னு பாத்துங்க. தன் கூட பிறந்த சொந்த அக்கா தன் மச்சான் பிரபுராஜா என்பவருக்கு துரோகம் செய்யறாங்க. மாட்டு சமூகத்தை சேர்ந்த ஒருவரோட பேசிட்டு இருக்காங்க சொல்லி நிறைய வாட்டி வான் பண்றாங்க. வானா நம்ம குடும்பத்துக்குலாம் செட் ஆகாது, மச்சா இருக்காரு நல்லவர்னு சொல்லி எல்லாம் வான் பண்றாங்க. ஆனாலும் கேட்கல, அவங்க கண்டினியூ பண்ணே இருந்துக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இவரது மச்சான் பிரபுராஜாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவங்க அக்காவை சுத்தமல்லின்ற ஒரு பகுதியில் வச்சு கொலை பண்ணிடுறாங்க. சுத்தமல்லி ஸ்டேஷன்ல கொலை வழக்கு பதியப்படுது. இவர் பிரதீப் அப்ஸ்காண்டு, அவங்க மச்சான் பிரதீப் ராஜா மட்டும் மாட்டிக்கிறாரு. பாளையம் ஸ்டேஷன்ல அடைக்கிறாங்க. இவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டு கரெக்டா ஒரு 150 நாள் பெயில் போறாரு. பெயில் கிடைக்கல. 150 நாள் தான் பெயில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ள வந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2023 நவம்பர் மாதம் தன் நண்பர் பாலா என்பவர் தன் பாட்டி வீடான பேய்குளம், அவங்க ஆட்சி வீடு வந்து பேய்குளத்துல தான் இருக்குது போல இருக்கு. அப்பப்ப பேய்குளத்துக்கு போயிருக்காரு. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஜீன்குமார் என்பவரோட பிரச்சனை வருது. இவருக்கும் பாலாக்கும் ஜீன்குமாருக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அப்ப ஜீன்குமார் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி இவனை தீர்த்து கட்டினடா அப்படின்னு சொல்லி பிரதீப் கிட்ட சொல்லிக்கிறாப்புல. அதன்படி பாத்தீங்கன்னா நாசரேத் என்ற இடத்தில் ஜீன்குமாரை கொலை செய்கிறாங்க கொடூரமா. நாசரேத் போலீசார் புலி, விஜய், சந்துரு 3 பேரும் ஜூனியர் சின்ன பசங்க கூடி அப்ஸ்காண்ட் எல்லாம் மாட்டிக்கிறாங்க ஸ்பாட்லயே. உடனே கைது செய்யறாங்க. கொலை வழக்கு பதியப்படுது. பிரதீப், அன்புராஜன், ரமேஷ், ராகுல் ஆகியோர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. அப்ஸ்காண்ட் ஆகிட்டு ஏபி போடுறாங்க. ஏபி கடைகளை ஒரு மாசம் அப்ஸ்காண்ட்ல தான் இருக்கிறாங்க. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நெல்லை டவுன் ஸ்டேஷன்ல 2 புட்டப்பை போடுறாங்க. ஒரு கொலை முயற்சி வழக்கு, ஒரு கத்தியை காமிச்சு வழிபறி பண்ண ஒரு வழக்கு, 2 புட்டப்பை போடுறாங்க. அதே மாதிரி சுத்தமல்லி ஸ்டேஷன்ல ஒரு புட்டப்பு ஆகிரத்தில் வழக்கு போடுறாங்க. எப்படியும் பெயில் கிடைக்காத தம்பிங்களா, நீங்க எல்லாம் கம்முன்னு வந்துருங்க, வந்து கோர்ட்ல ஆஜராடுன்னு சொல்லி அவங்க வக்கீல் சொல்றாரு. அதன்படி பாத்தீங்கன்னா வள்ளியூர் கோர்ட்ல போய் ஆஜர வராங்க. நாசரேத் போலீசார் கஸ்டடி எடுத்து பிரதீப்பையும் ரமேஷ் கையை உடைக்கிறாங்க. கையை உடைச்சு மாவு கட்டு போட்டு பாத்ரூம் வழி குந்துறாங்க கதையை சொல்லி பாளையம் சிலையில் அடைக்கிறாங்க. அனைவருக்கும் குண்டாஸ் போடப்பட்டது. எல்லோருமே முக்காசி பேர் எல்லாம் குண்டாஸ் உடைச்சிட்டு வந்துட்டாங்க. பிரதீப்புக்கும் ரமேஷ்க்கும் பாத்தீங்கன்னா ரிட்டு போட்டும் உடையில. குண்டாஸ் 1 வருஷம் இருந்துட்டு நவம்பர் 2024 தான் வெளியே வராங்க. இப்போ என்ன கேப் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணை லவ் பண்றாரு.
அந்த பொண்ணை லவ் பண்றான்றதுக்காக என்னன்னா நம்மளும் வாழ்க்கையில வாழலாம். அந்த பொண்ணு நல்லா அட்வைஸ் பண்ணி இவனை திருத்து இந்த மாதிரி ரவுடிசம் வேண்டானே சரி மாறுறாரு. நான் ரவுடிசம் வேணாம் விட்டுறேன், இதுக்கப்புறம் நான் வாழ்றேன்னு சொல்லி என்ன பண்றாரு, எந்த குற்ற வழக்கிலும் ஈடுபட மாட்டேன், எந்த சமுதாய விரோத செயலும் ஈடுபட மாட்டேன், ரவுடிசம் பண்ண மாட்டேன் போய் எழுதி கொடுக்குறாரு. லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. டிஎஸ்பி ஆஃபீஸ்லையும் கொடுக்குறாரு, கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொடுக்குறாரு. மனு குத்துக்கிறாரு. ஆனால் மனுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஆனால் எந்த ஸ்டேஷனில் பார்த்தா சுத்தமல்லியா இருக்கட்டும் இல்லை நாசரேத்தா இருக்கட்டும் 2 ஸ்டேஷன்லையும் ஹெச்எஸ் இருக்கு. 2 ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்தால் பிடிச்சிருவேன், நீ ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, நீ இருந்தால் என்ன பிரச்சனை வருது. இவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரா, சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார், கல்யாணம் பண்ணி போகிறேன் சார், நான் எதுவும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டேஷனில் கேட்கல. இப்படி தான் ஆகும். அவங்களையும் சொல்லி தப்பு கிடையாது. காவல்துறையும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு எதையாவது ஒரு புட்டவை போட்டு பிடிச்சி தூக்கி தான் போட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் குஸ்டா கோளாறு ஏன்னா ஒரு வேலை பண்ணுவாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மாக புட்டா போட்டு உள்ள தள்ளுவாங்க. இப்படிதான் வாழ்க்கை மாறும், தடம் மாறும். ஐடிஐ படிக்கும் போது அவங்க ஒரே வீட்டில் பாருங்க, ஐடிஐ படிக்கும் போது இவர் ஜெயிலுக்கு போறாரு. அவங்க என்ன நல்லபடியாக படிச்சு சிஏ வரைக்கும் முடிச்சு ஐடியில் வேலை செய்யறாரு. இப்படிதான் மாறும். ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒருத்தவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. தயவு செய்து ரவுடிஸ்ல இறங்காதீங்க. சின்ன வயசுல ரவுடிஸ்ல இறங்குனீங்கன்னா இப்போ அவர் மிஞ்சி 20 வயசு 21 வயசு இருக்கும். அவள் தான் 2 குண்டாசம் வாங்கி வச்சு ஊருக்குள்ள வர முடியாது. எங்க பார்த்தாலும் போலீஸார் குடிச்சு புட்டவை போட்டுருவாங்க. இப்படிதான் வாழ்க்கை திசை மாறும். தயவு செய்து போதைக்கு அடிமையாகாதீங்க. தயவு செய்து யாரும் ரவுடிஸ் எடுக்காதீங்க, கத்தி எடுக்காதீங்க. பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்துக்கு பேசி தீருங்கிறதுக்காக அந்த காணொலி. இதுக்கு உண்மையிலேயே அவர் திருந்தாம தான் தயவு செய்து காவல்துறை அவரை வாழ விடுங்க. ஏன்னா குற்றம் செய்யறவங்க தான் நம்ம பிடிச்சி பண்ணணும். ஏதோ திருந்தி வாழ நினைக்கிறவங்க வாழ விடுங்க தயவு செய்து. இவருக்கு சுத்தமல்லி ஸ்டேஷன்லையும் நாதர் ஸ்டேஷன்லையும் ஹெச்எஸ் இருக்கு. இப்போ வெளியே புட்டப்போ போட்டாங்கன்னா போட்டுனே இருப்பாங்க, உள்ள போய் இருக்கிறது தான். அதனால் தயவு செய்து திருந்தி வாழுங்க. இதுக்கப்புறமாச்சும் ஊருக்குள்ள வரணும், நல்லபடியாக இருக்கணும்னு நினைச்சு வாழுங்க. இவர் மீது பார்த்தீங்கன்னா 2 கொலை வழக்கு, 5 கொலை முயற்சி வழக்கு, 2 அடிதடி வழக்கு, 3 புட்டப்புன்னு சொல்லி கிட்டத்தட்ட 13 வழக்கு வச்சிருக்காரு இந்த வயசுலயே. ஏற்கனவே ஒரு கையை வச்சு பாத்ரூம்ல வலிக்கி விட்டுற கதைலாம் சொல்லிக்கிறாங்க. 2 குண்டாஸ் போட்டிருக்காங்க, 3 ஒன்டன் போட்டிருக்காங்க. தயவு செய்து பார்த்துங்க. காவல்துறையை சொல்லி தப்பு கிடையாது, நீதித்துறையை சொல்லி தப்பு கிடையாது. தப்பு முழுக்க உங்க மேல. சமுதாயத்தில் மக்களுக்கு நிம்மதி வேண்டும், எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னா காவல்துறை கம்பல்சரி பிடிச்சி புட்டப்பு தான் போடுவாங்க. நீங்க ரவுடிஸ்ல இறங்க வந்தா மட்டும்தான், திருந்தி வாழ்ந்தா மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர மற்றபடி எந்த காரணத்துக்கு கூட அவங்க குறை சொல்ல முடியாது. ரவுடிசம் பண்ணாதீங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காணொலி போலும். இவ்வளவுதான் நெல்லையை சேர்ந்த கெட்டவன் பிரதீப் பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngster, so that they will not get into their life in future. M.H. Prabhu, PEBL, Advocate, Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு. இ. பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.